திருமாவளவனை நெருங்கும் ராமதாஸ் பாமக. மத்திய அமைச்சரவையில் இடம் கேட்கும் பிரேமலதா. கூட்டணி கணக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, அன்புமணி தரப்பு, பாமக ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட உள்ளது. மேலும் பல கட்சிகள் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த அதிமுக, பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அன்புமணியை கூட்டணியில் இணைத்தால் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்து வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதிலாக திமுக கூட்டணியில் இணைய விரும்புகிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் ராமதாஸ் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், திமுக கூட்டணியில் தங்களையும் இணைத்துக் கொள்ளும்படி சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் பாமக, வி.சி.க. கட்சிகள் இடம்பெற்றிருந்தது. 2012ஆம் ஆண்டு தருமபுரியில் நடந்த சாதி கலவரத்துக்கு பிறகு பாமகவும், வி.சி.கவும் தனித்தனியாக பயணித்து வருகிறது. தலித்துகளுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை செய்து வருவதால் பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி இடம்பெற மாட்டோம் என்று திருமாவளவன் தெரிவித்து வரும் நிலையில் அவரை சமாதானப்படுத்த ராமதாஸ் தரப்பு முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கும் சூழலில் அவரது இந்த முடிவுக்கு அமமுக நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்துள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தென் மாவட்டங்களில் தேவர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைத்திருக்கும் நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றால் தேர்தலில் பின்னடைவாக இருக்கும் என்றும் அமமுக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கு பாஜக தலைமை அனுமதிக்காக தினகரன் காத்திருப்பதாகவும், வரும் வெள்ளிக்கிழமை மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் தினகரன் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தரப்பில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளிடம் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு அடுத்து 2வது இடத்தில் தேமுதிக இருக்க வேண்டும். அதிக தொகுதியில் ஒதுக்க வேண்டும். மாநிலங்களவை பதவி மட்டுமின்றி மத்திய அமைச்சரவையிலும் இடம் வழங்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் அரை விழுக்காட்டுக்கும் குறைவாக வாக்குகள் பெற்ற தேமுதிக நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைப்பதால் அந்த கட்சி கூட்டணிக்குள் சேர்ப்பதில் இழுபறி நீடித்து வருவதாக அதிமுக தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மற்றொரு பக்கம் திமுகவில் வட மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் ஒருவரிடம் தேமுதிக தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தேமுதிக தரப்பில் 12 தொகுதிகள், மாநிலங்களவையில் ஒரு சீட் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதுவரை முடிவெடுக்கவில்லை என்றும், தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருவதாகவும் திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.